Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் யூனிட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோலையும் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தில் ரைட் ஹேண்ட் சைடு டைப் 2 அண்ட் டைப் 4 ஃபார்மில் வந்தால் அதோட சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ன பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு z ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இது ஹோமோஜீனியஸாக நான் ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுவோம். இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே டிக்கு பவரில் 1, டி டேஷுக்கு பவரில் 1, ஸோ 1 + 1 2ன்னு வந்துடும். இங்கே டி டேஷுக்கும் பவரில் 2 இருக்குது, ஸோ இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. ஸோ பவர் எல்லாமே சேமாக இருக்குது, அதனால் இது ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து ரைட் சைடில் பார்க்கணும். ரைட் சைடில் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், டைப் செகண்டுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது, இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது டைப் 4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிவன் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு z ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னா இந்த டேர்மில் டி ஒரு இடத்துல எம்மு, டி டேஷ் ஒரு இடத்துல 1ன்னு போட்டு ஈக்குவேட் டு 0 பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணினா என்ன வரும் பாருங்கள். டிக்கு பதில் எம் போடுங்க, ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டிக்கு பதில் எம் போடுங்க எம், டி டேஷுக்கு பதில் 1 போடுங்க ப்ளஸ் டி டேஷுக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2னா எந்த 2 நம்பர் வரும், 1 அண்டு 1 வருமா, 1 மல்டிப்ளை பண்ணுங்கள் 1ன்னு வந்துடும், 1 ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். இதே வேல்யூ நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம்னு போன ப்ராப்ளத்தில் பார்த்துருந்தோம். போன ப்ராப்ளத்துலேயும் இதே ரூட்டு தான் வந்துச்சு. ஸோ அதோட வேல்யூ கேல்குலேட்டர் வச்சு கண்டுபிடிச்சேன். இப்போ கேல்குலேட்டர் இல்லாமலே இது போடலாம். சரிங்களா? ஸோ 2 ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுங்க, ஃப்ரண்டில் ஒரு எம் போட்டுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ப்ளஸ் 1ன்னு இருக்குது, அப்போ ஃப்ரண்டில் எம் போட்டிங்கன்னா எம் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இங்கேயும் ப்ளஸ் 1ன்னு இருக்குது, ஸோ ஃப்ரண்டில் எம் போட்டிங்கன்னா எம் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட மீனிங் என்னென்னா எம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இதில் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த 1 ரைட் சைடு கொண்டு வாங்க. ஸோ ப்ளஸ் 1 ரைட் சைடு வரும்போது மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி இதுலேயும் இந்த ப்ளஸ் 1 ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு 2 ரூட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம m1ன்னு வச்சுக்குவோம். ஸோ m1 ஈக்குவல் டு மைனஸ் 1, இதை m2ன்னு வச்சுக்குவோம். ஸோ m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ m1 m2 ஈக்குவலாக இருக்கா அன்ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். m1ஓட வேல்யூ மைனஸ் 1 தான் வருது, m2ஓட வேல்யூ மைனஸ் 1 தான் வருது. ஸோ m1 ஈக்குவல் டு m2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ m1 ஈக்குவல் டு m2னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் எக்ஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x. சரிங்களா? இதில் இந்த m1 m2 வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். m1 m2 வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் இந்த m1க்கு பதில் மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2க்கு பதில் மைனஸ் 1 போடுங்க. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 1 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடுமா. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், f1 ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், இந்த f2வும் அப்படியே வந்துடும். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 இதை வச்சு கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 இதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ pi1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க.
ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d dash ப்ளஸ் d dash ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்மை மட்டும் எழுதுங்க. அப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை அந்த ஃபார்மில் இதை எழுதுவோம். எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸுங்கிறத 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். மைனஸ் ஒய்ங்கிறத ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா என்னவும் பாருங்கள். 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d dash ப்ளஸ் d dash ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 1x ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்ட்டு ஒய்ன்னு வந்துடுறேன். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? டைப் செகண்டுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ டைப் செகண்டில் பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டி வர இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1. ஸோ 1ன்னு போட்டுடலாம். டி டேஷுக்கு பதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறது ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், -1. ஸோ இப்போ டி டேஷுக்கு பதில் நம்ம -1ன்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லாக நம்ம டிக்கு பதில் 1 போட போகிறோம், டி டேஷுக்கு பதில் -1 போட போகிறோம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ஸோ டிக்கு பதில் 1 போடுங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டிக்கு பதில் 1, டி டேஷுக்கு பதில் -1 போடுங்க, 1 இன்ட்டு -1 ப்ளஸ் டி டேஷுக்கு பதில் -1 போட்டிங்கன்னா -1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ இதை ஏற்கனவே இருந்த மாதிரி எழுதிங்க. ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்? 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் வரேன். 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு -1 -2ன்னு வந்துடுறேன். ப்ளஸ் -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1ன்னு வந்துடுறேன். இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 + 1 2, 2 - 2 வேல்யூ 0ன்னு வந்துடுறேன். இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டெனாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா நம்ம அதோட விட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி எனிதிங் டிவைடட் பை 0ங்கிறது நமக்கு இன்ஃபினிட்டின்னு தெரியும். அதனால் நம்ம இதை இதோட விட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டினாமினேட்டர் டேர்ம் 0 வரும்போது நியூமரேட்டரில் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் டேர்ம் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்க. அதாவது டி அண்ட் டி டேஷுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருந்துச்சோ அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இந்த 1ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு வந்துடுறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்கள். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா 2dன்னு வந்துடுறேன். ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடுறேன். இந்த டியை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம்னா 1ன்னு வந்துடுறேன். இந்த டி டேஷ் அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த டி டேஷ் ஸ்கொயரை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். சரிங்களா? அடுத்து இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் டிவைடட் பை 2d 2 இன்ட்டு 1 இன்ட்டு டி டேஷுங்கிறது 2d டேஷ்னு வந்துடும். இந்த 0 போயிடும். இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த டி டேஷ் இருக்கிற இடத்துல டி டேஷ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு டியோட வேல்யூ 1ன்னு பார்த்துருந்தோம். ப்ளஸ் 2 இன்ட்டு டி டேஷோட வேல்யூ -1ன்னு பார்த்துருந்தோம். இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 2ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடுறேன். 2 இன்ட்டு -1 -2 -2 இன்ட்டு ப்ளஸ் -2ன்னு வந்துடுறேன். இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? எக்ஸ் டிவைடட் பை 0 இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். இப்போவும் பார்த்தீங்கன்னா திரும்ப டினாமினேட்டர் டேர்ம் 0 ஆகுது. அப்போ 0 ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? இதோட இன்னொரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இன்னொரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு டி டேஷை பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். ப்ளஸ் 2 இன்ட்டு 0 0ன்னு வந்துடும். ஸோ 2 + 0ன்னு வந்துடும். அதான் நம்ம 2ன்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. சரிங்களா? அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னொரு ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது நமக்கு xy, அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ PI2 = 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு
இன்னொரு ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது xy. அந்த xyயை எழுதிடுங்க. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னோம் ஏற்கனவே. xyனா இது x பவர் m y பவர் nங்கிற ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம். அதுங்கிறது நமக்கு டைப் 4. சரிங்களா? இப்போ டைப் 4க்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை எல்லாத்துக்கும் காமனாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டி ஸ்கொயரை இது 3லையும் காமனாக எடுக்க போகிறோம். சரிங்களா? எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 1 டிவைடட் பை இந்த டி ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் இந்த 2d d டேஷ் பை டி ஸ்கொயர்னு வந்துடும், ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டேர்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும். சரிங்களா? இன்ட்டு xyன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இந்த டி இந்த ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த டேர்மே கூட நம்ம 1 பை டி ஸ்கொயர் இன்ட்டு 1 பை இந்த டேர்ம் 1 ப்ளஸ் 2d டேஷ் பை டி ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இன்ட்டு xyன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மில் எழுதணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 டேர்மில் இருந்து ப்ளஸ்ஸாக காமனாக எடுக்க போகிறோம். காமனாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த 1 பை டி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆஃப் இது 2லேருந்து ப்ளஸ்ஸாக காமனாக எடுத்தோம்னா அதே டேர்ம் தான் இருக்கும். ஸோ 2d டேஷ் பை டி ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இன்ட்டு xyன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்னென்னு வந்துடும், ஹோல் பவர் -1ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 1 பை டி ஸ்கொயர் இன்ட்டு இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஆஃப் 2d டேஷ் பை டி ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஹோல் பவர் -1 இன்ட்டு xyன்னு ஒன்று. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. நமக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1ன்னா என்னென்னு தெரியும், 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்ஸெட்ரான்னு போகும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எந்த டேர்ம் வரைக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் xy இருக்கான்னு பாருங்கள். xy மட்டும் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருந்தாலும் எக்ஸ் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு இருந்தாலும் எக்ஸ் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ எப்போ தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் மட்டும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸ் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஹோல் டேர்மை எக்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே எனக்கு xy மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 1 பை டி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் எக்ஸா. ஸோ 1 அப்படியே வந்துடும், மைனஸ் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பதில் இந்த ஹோல் டேர்ம் இருக்குது. அப்போ அந்த ஹோல் டேர்ம் எழுதுங்க. 2d டேஷ் பை டி ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எழுத தேவையில்லை, ஏன்னா நமக்கு இங்கே xy மட்டும்தான் இருக்குது. அதனால் ப்ளஸ் எட்ஸெட்ரான்னு போட்டுக்கிட்டு இந்த xyயை அப்படியே எழுதிங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 1 பை டி ஸ்கொயர் அப்படியே வந்துடும், இந்த 1 அப்படியே வந்துடும், மைனஸ் 2d டேஷ் பை டின்னு வந்துடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும், டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா இந்த xy அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த xyயை இது 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 பை டி ஸ்கொயர் இன்ட்டு இந்த 1ஓட இந்த xyயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xyன்னு வந்துடும், மைனஸ் 2d டேஷ் பை டி இந்த xy அப்படியே வந்துடும், இந்த மைனஸ் டி டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இந்த xy அப்படியே வரும், ப்ளஸ் எட்ஸெட்ரான்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு டி டேஷ் xy அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்துருந்தோம் ஏற்கனவே, டோ பை டோ ஒய் ஆஃப் xy. இந்த xyயை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். இதை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இந்த ஒய்ங்கிறது 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1ன்னு வரும், எக்ஸ் இன்ட்டு 1ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்கே நமக்கு டி டேஷ் ஸ்கொயர் xyயும் வேணும். அப்போ டி டேஷ் ஸ்கொயர் xyங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் xyன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இந்த டி டேஷ் xy, இந்த டி டேஷ் xyயோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோமா. ஸோ இந்த டி டேஷை எழுதிட்டு இந்த டி டேஷ் xyக்கு பதில் இந்த எக்ஸை யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ என்னென்னு வந்துடும், டி டேஷ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ டி டேஷ் எக்ஸ்னா அதோட மீனிங் என்ன, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த டேர்மோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும்.
ஏன்னா d dash ஸ்கொயர் xy வேல்யூ 0ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல 0/d ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த ஹோல் டேர்மோட வேல்யூ 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், இந்த 1/d ஸ்கொயர் இருக்கும், இந்த xy இருக்கும், மைனஸ் இந்த டேர்மை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2/dங்கிறத 2 × 1/dன்னு எழுதிக்கலாம். d dash xyயோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம், அந்த எக்ஸ் போட்டுங்க. சரிங்களா? இப்போ 1/dxனா இதோட மீனிங் என்னென்னா இந்த எக்ஸை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். இந்த 1/d ஸ்கொயர் எப்படியே வந்துடும், இந்த xy எப்படியே வந்துடும், -2 × 1/dxனா அதோட மீனிங் இன்டகிரல் x dx. சரிங்களா? இன்டகிரல் x dxனா அதோட வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம், x²/2ன்னு பார்த்துருக்கோமா, அது இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த 1/d ஸ்கொயருங்கிறத 1/d × 1/dன்னு எழுதலாம். இந்த xy அப்படியே வந்துடும், -2 அப்படியே வந்துடும், எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2ன்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா இந்த டேர்மை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த 1/d அப்படியே இருக்கும். இந்த 1/d ஆஃப் இந்த டேர்ம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்டகிரல் ஆஃப் இந்த டேர்ம்னு எழுதிக்கலாம். இப்போ xy - x² dxன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த 1/d அப்படியே வந்துடும். இந்த எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்துருக்கோம், x²/2ன்னு வரும். இந்த y அப்படியே வந்துடும், மைனஸ் x² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³/3ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்ன, இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா இந்த டேர்மை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இன்டகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் தனியாக எழுதிங்க. ஸோ y/2 × x² மைனஸ் இங்கே கான்ஸ்டன்ட்ங்கிறது 1/3, ஸோ 1/3 × x³ dxன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். இந்த y/2 அப்படியே வந்துடும், x² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³/3ன்னு வந்துடும், மைனஸ் 1/3 × x³ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4ன்னு வந்துடும். சரிங்களா? இதே கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், x³ × y x³yன்னு வரும், 2 × 3 6ன்னு வந்துடும், மைனஸ் 1 × x⁴ x⁴, 3 × 4 12ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு, பர்டிகுலர் இன்டகிரல் 1 கிடச்சிருச்சு, பர்டிகுலர் இன்டகிரல் 2 கிடச்சிருச்சு. இப்போ எல்லா வேல்யூஸையும் கொண்டு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார்முலா z = cf + pi1 + pi2வில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், cf வேல்யூ f1 of y - x + xf2 of y - x ப்ளஸ் pi1 வேல்யூ x²/2 e power x - y ப்ளஸ் pi2 வேல்யூ x³ y/6 - x⁴/12. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.